நாம் கடந்த வாரத்தில் 1 கொரிந்தியர் 15 முதல் 11 வசனங்களை பேச ஆரம்பித்தோம். ஆனால் அதில் நம்ம முதல் 4 வசனங்கள் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடிந்தது. 5வது வசனத்திலிருந்து அந்த 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான ஆதாரமாக அந்த 15ஆம் அதிகாரம் 8வது 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற என்ன பிறவி? அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? அதாவது பாலஸ் அப்படிங்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் சிறியவன் என்பது. பவுல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? சிறியவன். அவர் சவுல் என்கிற பெயரை தனக்கு எப்படின்னு மாத்திக்கிட்டாரு? பவுல் என்று மாற்றிக்கொண்டார். அந்த பவுல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிறியவன். அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அந்த பேருக்கு கூட நான் ஃபிட்டான ஆளு கிடையாது. ஐ ஆம் அன்ஃபிட். அந்த மாதிரியான பெயர் பெறுகிற தகுதி எனக்கு இல்லை. ஆனாலும் நான் இருக்கிறது, இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கிறது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை, அவர் எனக்கு தந்த அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை, வேஸ்ட் ஆகல. அவர் எனக்கு தந்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும், மற்ற அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் அப்படி அதிக பிரயாசப்பட்டாலும் அதற்கான கிரெடிட் நான் எடுத்துக்கொள்ளுகிறதில்லை. மாறாக நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையின் சித்திரமாக இந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். நான் இருக்கிறது தேவ கிருபையால். அல்லேலூயா சொல்லுங்க. இது அந்த கிருபை என்கிற வார்த்தை எல்லா நேரத்திலும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. கிருபை 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 என்கிற பெயர்ல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு பேர் கிருபை, கடைகளில் பேர் கிருபை, ஏதோ பகுதிகளில் நம்ம கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நம்முடைய ஜெபங்களில் பயன்படுத்துகிறோம், நம்ம ஆராதனையில் பயன்படுத்துகிறோம், எல்லாவற்றிலும் பயன்படுத்துகிறோம். கிருபை என்பது என்ன? கிருபை என்பது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அளவற்ற அன்பு. நம்ம மேல அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பு. ஆனா அந்த அன்பிற்கு நாம உரியவர்களா என்ன செய்யல? இல்ல. அந்த அன்பிற்கு உரியவர்களாய் நாம் இல்லாத போது நம் மீது அவர் அளவற்ற அன்பு வைத்து நமக்கு தம்மையே கொடுத்தார். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. நாம் இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை பேசுகிறதை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். ஏன்னா சபையில ஒரு சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ உயிர்த்தெழுதல் எந்த அளவிற்கு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்பதை அவர் சொல்லிட்டு வர்றார். கடந்த வாரத்தில் சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் அடிப்படை என்ன,
அப்படிங்கிறத நம்ம பேசணும். சுவிசேஷத்தின் அடிப்படை என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சாரு? மரித்தார் அப்படிங்கிறத வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார். அப்படி சொல்லப்பட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் வேத வாக்கியங்களின்படியே அவர் 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அப்போ இயேசுவனுடைய மரணமும் இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலும் ஒவ்வொரு விசுவாசியின் ரட்சிப்பிற்கான மூல ஆதாரமாய் இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். இயேசு இந்த பூமிக்கு யாருக்காக வந்தார்? யாருக்கோ வரல, எனக்காக வந்தார். இயேசு இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினது யாருக்காக? ஏதோ ஒரு சிலர் ஏவி விட்டு அவரை கொலை செய்ததனால் அவர் ரத்தம் சிந்தினார் என்பது அல்ல. தேவனுடைய அநாதி திட்டம் என்னவென்றால், பூர்வ காலம் முதலே அவர் உன் மேல வச்ச அன்பு நிமித்தம் உனக்காக அந்த கல்வாரி சிலுவையில தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் நினைத்தார். சிலுவையில நம்ம எல்லாரும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்திருந்தோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு நாம இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். காரணம் என்ன? அவர் எனக்கு செய்த தியாகம், அந்த சிலுவை புண்ணியம். அதைத்தான் நம்ம பேசணும். அப்ப உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லும் பொழுது, இல்லைங்க, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் முக்கியம் என்ன என்பதை எடுத்து காண்பிக்கணும். அப்ப அதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் யாருக்கெல்லாம் தரிசனமானார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அங்க கொடுக்கிறாங்க. ஆக்சுவலா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கொடுத்த தரிசனங்களை குறித்து இங்க கொடுத்திருக்கிற லிஸ்டுக்கும் சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற லிஸ்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இல்ல, நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா சுவிசேஷங்களில் முதலில் யாருக்கு ஆண்டவர் தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு, பேதுருவுக்கு அல்ல. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதாவது அந்த இடத்துல மகதலேனா மரியாள் சொல்லப்படவில்லை என்றாலும் அவளுக்கு அடுத்து ஆண்டவர் யாருக்கு தரிசனமாயிருக்கிறார்? பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள். இப்ப இதுலயுமே ஒரு சிலர் 12 பேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே, 11 பேர் தானே இருந்தாங்க. ஆமா, உண்மைதான். ஆனா பொதுவா அறியப்படுகிறது 12 குழு அப்படிங்கிற மாதிரி தான் அறியப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு? பின்பு 12க்கும் அவர் என்ன செஞ்சார்? தரிசனமானார். அதாவது ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை ரொம்ப நேசிக்க கூடியவங்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட துக்கம் விசாரிக்க போனால் அவங்க சொல்லுவாங்க, அவர் எங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு, எங்களை விட்டு போயிட்டாருன்னு எங்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அந்த கிரீஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 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 துக்க நாட்களில் சில நேரங்களில் அவர்கள் காட்சி தருவது போல கூட அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். கனவுல அவங்க வாரதா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனது முழுவதும் அந்த துக்கத்தினால என்ன செஞ்சிருக்கு? நிறைந்திருக்கிறது. அப்போ ஒரு சிலர் இந்த உயிர்த்தெழுதலே ஒரு ஹாலுசினேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஹாலுசினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இல்லாதது இருக்கிறது மாதிரி தெரிகிறது, ஒரு மாய பிம்பம். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, உயிர்த்தெழுதலை மறுக்கக்கூடிய பல தியரியில ஒரு தியரி ஹாலுசினேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் உண்மையில வெளிப்படல, அவர் மேல அவங்களுக்கு இருந்த அந்த அன்பு நிமித்தம் அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. அப்படின்னா ஒரு ஆளு 2 பேர் அந்த மாதிரி என்ன செய்ய முடியும்? ஆக முடியும். அப்படி 1 பேர் 2 பேருக்கு அப்படி ஆகல அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு லாங் லிஸ்ட் என்ன செய்யறாங்க?
சொல்றாங்க. மகதலேனா மரியாள் முதல்ல, அதுக்கப்புறம் எம்மாவூர் சீஷர்கள் 2 பேருக்கு அவர் தரிசனமாகிறார். அதை தொடர்ந்து 12 அந்த 11 அப்போஸ்தலருக்கும் திரும்ப அவர் என்ன செய்றார்? கேபா 11 அப்போஸ்தலர்களுக்கும் அவர் திரும்ப தரிசனமாகிறார். அப்புறம் இங்க சொல்றாங்க, அது மட்டுமல்ல, 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் இது ரொம்ப தரிசனமானார். முக்கியம். அதாவது ஒருத்தர் அந்த மாய தோற்றத்தை என்ன செய்யலாம்? அந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையில ஒருத்தர் அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றத அவங்க அப்படி மயக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிடலாம். 10 பேரை சொல்ல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை உங்க வழிக்கே வந்து ஆமாயா 10 பேரும் அதே மயக்கத்துல தான் இருந்தாங்கன்னாலும் இப்ப 500 பேர் அப்படி இருக்க முடியுமா? இதெல்லாம் உயிர்த்தெழுதலுக்கான மிக முக்கியமான சான்றுகள். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கான முக்கிய சான்று. மற்ற சுவிசேஷங்கள்ல இந்த வசனம் சொல்லப்படல, இந்த வார்த்தை இங்கதான் வருது. இயேசு உயிர்த்தெழுந்து ஒரே நேரத்தில் அட் அ டைம் எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு அதிகமான சகோதரர் தரிசனமானார். அவர்களில் அநேகர், இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, அப்படி இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்றாங்க? உங்களுக்கு வேணும்னா போய் விசாரிச்சுக்கிடலாம். அதுக்கு தான் அதை சொல்றாங்க. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா அதை பார்த்தவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அநேகர் உயிரோடு இருக்கிறாங்க. சிலர் தான் மரிச்சு போயிருக்கிறாங்க. மரித்தவர்களிடத்துல போய் சாட்சி கேட்க முடியாது இல்லையா? அப்ப யார்கிட்ட தான் கேட்கணும்? உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்போ 500க்கு அதிகமான சகோதரர்களுக்கு அவர் தரிசனமானார். சிலர் மட்டும் நித்திரை அடைந்தார்கள். சரி, இது ஒரு சைடு. இதற்கு அடுத்து சொல்லுகிறது இன்னும் பலமான சான்று அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதிக ஊக்கமாய் சொல்லப்படக்கூடிய ஒரு சான்று அப்படிங்கறத சொல்லலாம். என்னது? 7வது வசனம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். இந்த இடத்துல சொல்ற யாக்கோபு யாரு? யாக்கோபு என்கிற பெயர் ஏன் குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு? யாருக்காவது தெரியுமா? கூட பிறந்த சகோதரர், மரியாள் வயிற்று பிள்ளைகளில் ஒருத்தர். ரோமன் கத்தோலிக்காரங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, ஆனா அதான் உண்மை. இயேசுனுடைய வயிற்று பிள்ளைகளில் ஒருத்தர் யாக்கோபு. ஏன் இவருடைய சாட்சி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டா, இவர் இயேசு உயிரோடு இருக்கும்போது இயேசுவை இவர் நம்பல. அதாவது நம்பிட்டு இருக்கிறவங்க அவர் மேலேயே விருப்பமாய் அவரையே பித்து பிடிச்சு போய் அலையலாம் அப்படிங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணா இந்த ஹாலுசினேஷன் வரலாம். நம்பாதவனுக்கு வருமா? நம்பாதவனுக்கு வராது. அதனாலதான் இங்க யார சொல்றாங்க? யாக்கோபை சொல்லுகிறாங்க. ஏன் அவர்கள் இயேசுவை நம்பல அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா யோவான் சுவிசேஷம் அதை நமக்கு சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீர் செய்கிற கிரியைகளை, நீர் செய்கிற நீர் இந்த காமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சர்க்கஸ்கள், சாகசங்கள், அதான் சரியான வார்த்தை, சாகசங்கள், இதெல்லாம் எங்க போய் காமியும்? உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு இங்க இருந்து யூதேயாவுக்கு எங்க போனோம்? யூதேயாவுக்கு போகும். பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும். பாத்தீங்களா? இப்ப இயேசுவை இவங்க என்னன்னு சொல்றாங்க? நம்ம அண்ணாரு எப்படி இருக்க விரும்புறாரு? ரொம்ப ஃபேமஸா இருக்க விரும்புறாரு.
அதனாலதான் வந்து இந்த வித்தை எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. சகோதரர் எப்படி சொல்றாங்க பாருங்க. இயேசுநாதர் அழகா சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சத்துருவை எங்க போய் தேட வேண்டியதில்லை, வெளியெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளே என்ன இருக்கு. பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? சீக்கிரட்டா வேலை செய்ய மாட்டான். அதனால நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால், இப்போ இவங்க ஐடியா கொடுக்கலாம். ஜீசஸ்க்கு ஐடியா, நீர் இங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த வித்தைகளை எல்லாம் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று. அங்க போய் செஞ்சீர்னா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும், எல்லாருக்கும் அது தெரிஞ்சிரும். அப்ப அடுத்து என்ன நடக்கு பாருங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால், அவரை விசுவாசிக்கிறதுனால இப்படி சொன்னார்கள். இப்படி சொன்னார்கள். அப்ப உயிர்த்தெழுதலின் மேன்மையான சான்று, அதாவது அவருக்கு பிரியமாயிருந்து அவரை பின்பற்றினவர்களுக்கு மாத்திரம் அவர் காட்சி கொடுக்கவில்லை, அவரை விசுவாசியாமல் அவருக்கு எதிர் நின்ற அவர் சகோதரனுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார், காண்பித்தார். இந்த யாக்கோபு பின் நாட்களில் சபையினுடைய முக்கிய தலைவராக உயருகிறார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல அந்த பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தேவதூதனால் அற்புதமாய் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவன் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள். அவங்கள போய் பார்த்துட்டு சொல்றான் 12:17, அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். இந்த செய்தியை யாருக்கெல்லாம் அறிவிக்கணும்? யாக்கோபுக்கும் சகோதரருக்கும். ஏன் யாக்கோபு? ஏன்னா யாக்கோபு அந்த நாட்களிலேயே ஆரம்ப கட்டத்திலே சபையின் ஆரம்பத்திலேயே ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துட்டாரு. அதனால நீங்க யாருக்கு சொல்லுங்க? யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் சொல்லுங்க. நீங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை, விருத்த சேதனம் பண்ணினாதான் புறஜாதிகள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதான ஒரு நிலைக்கு வர முடியும். ஆகவே எல்லா புறஜாதியாரும், ரட்சிக்கப்படுகிற எல்லா புறஜாதியாரும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதற்கு பவுல் நேருக்கு நேர் எதிர்க்கிறார். அப்ப இதை கொண்டு போய் எங்க சொல்றாங்க? எருசலேமுக்கு கொண்டு வராங்க, தலைவரிடத்துல கொண்டு வராங்க. அப்போ அங்கேயும் இறுதி தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா யாக்கோபு தான். நீங்க அந்த 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, யாக்கோபு சொல்றாரு, சகோதரரே எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். அப்படியே ஒண்ணுனா கீழே நீங்க அதெல்லாம் நீங்க உங்க வீட்டுல போய் வாசிங்க. அல்ல 20வது வசனத்தை பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். யாரு? யாக்கோபு சொல்றாரு, நான் தீர்மானிக்கிறேன். யார் தீர்மானிக்க முடியும்? ஒரு மீட்டிங் நடக்குனா மீட்டிங்குடைய தலைமை பொறுப்புல இருக்கிற தலைவர் தான் என்ன செய்ய முடியும்? அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அவர் தான் தீர்மானிக்க முடியும். இப்ப மற்றவர்கள் எல்லாம் அதற்கு உடன்பட வேண்டும். அப்ப யாக்கோபு ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு என்ன செஞ்சிட்டார்? வந்து விட்டார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களை குறிச்சுக்கோங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் என்கிறதான பெயர் சொல்லி இருக்கிறத நமக்கு
பார்க்க முடிகிறது. சரி, அப்ப உயிர்த்தெழுதலை குறித்த சான்றாக இயேசுவை நம்பாத தம்முடைய சகோதரன் ஒரு சான்று. இப்பதான் நாம நம்முடைய முக்கியமான பகுதிக்கு வரோம். 8வது வசனம். எல்லாருக்கும் பின்பு எப்படிங்க? எல்லாருக்கும் பின்பு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற நான் யாரு அப்படின்னா என்னது? அகால பிறவினா என்னது? சில நேரம் நம்ம திட்டுவோம் பாருங்க, இது என்ன பிறவியோ அப்படிம்பாங்க. திருநெல்வேலி சைட்ல எல்லாம் குறிப்பா இந்த அம்மாமார் ஐயாமார திட்டும் போது அப்படி இது ஒரு பிறவி, என்ன பிறவியோ நமக்குன்னு. ஆமா, வண்ண பெட்டியா வந்து வச்சிருக்கு அப்படிமா. வண்ண பெட்டினா டிவியா இருக்குமோ? சரி, தெரியல. அகால பிறவி அப்படின்னா என்னது? சரியான காலம் வரைக்கும் இருந்து பிறக்கல, அபார்ட் ஆகக்கூடிய நிலையில தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் பூர்த்தி அடைய வேண்டிய காலம் பூர்த்தி அடையவில்லை. அகால பிறவி. அப்படியே குறை பிரசவத்துல வந்தது, அப்படி வந்து மரித்து போனதும் இருக்கு. அப்படிப்பட்ட சிசுக்களுக்கு பயன்படுத்துற வார்த்தையை தான் அங்க பயன்படுத்தி இருக்கிறார். நான் யாருங்க? நான் ஒரு அகால பிறவி போன்றவன், எனக்கும் தரிசனமானார். இப்போ இதுவரைக்கும் சொன்ன சான்றுகளுக்கெல்லாம் மேலான சான்று இது. ஏன்? சொன்னோம், ஆண்டவர் அவருக்கு நெருக்கமான சர்க்கிள்ல என்ன செஞ்சாராம்? தரிசனமானார். அடுத்து சொன்னோம், அவரை நம்பாதவனுக்கு என்ன செஞ்சார்? தரிசனமானார். இப்போ என்னன்னா, அவருக்கு விரோதமானவனுக்கு தரிசனமாகிறார். கிறிஸ்தவத்தை நேருக்கு நேர் நின்று எதிர்த்தவன். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் தலைவர்களிடத்துல சீட்டு வாங்கிட்டு போய் தமஸ்குல இருக்கிறவர்களை கொலை செய்யும்படியாக போனவன். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு இவனும் சம்மதம் தெரிவித்திருந்தான். யாரு? யூத மார்க்கத்திற்கு விரோதமா இப்போ ஒரு இயேசு மார்க்கம்னு புதுசா வந்திருக்கு, புதுசா கிளம்பி இருக்காங்க. இவங்களை வேரோடு ஒழிக்க வேண்டும், ஒழிச்சு கட்டிடணும், ஒருத்தர் இருக்க கூடாது என்று கங்கணம் கட்டி புறப்பட்டவர் தான் யாரு? சவுல். பின்னாட்கள்ல பவுலா பெயர் மாற்றம் அடைந்தவர். அந்த எதிரியா இருந்த நபர் அவர் இப்போ திடீர்னு என்ன சொல்றாரு? வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, அவர் எனக்கு தரிசனமானார். அதைத்தான் அவர் சொல்றார். அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் எப்படி இருக்கிறேன்? சிறியவனா இருக்கிறேன். சிறியவன். தன்னை இவர் அகால பிறவி என்றும் தன்னை சிறியவன் என்றும், அப்புறம் சொல்றாரு, நான் ஃபிட்டான ஆள் கிடையாது, நான் பாத்திரன் அல்ல என்றெல்லாம் அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்றதுக்கான காரணத்தை இந்த வசனத்துல அவரே சொல்றாரு. தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே. அதாவது ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கடந்த காலங்கிறது இருக்கும் இல்லையா? கிறிஸ்துவிடத்துல வர்றதுக்கு முன்னால உள்ள ஒரு வாழ்க்கை. இது பவுலுக்கு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு முன்னால ஒரு வாழ்வு. கிறிஸ்துவிடத்துல வந்ததுக்கு அப்புறம் அவர் சபையை துன்பப்படுத்தல இல்லையா?
கிறிஸ்துவிடத்துல வர்றதுக்கு முந்திதான் அவர் என்ன செஞ்சார்? சபையை துன்பப்படுத்தினார். ஆனா அவருடைய மனதை அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த குற்றம் கர்த்தர் அதை மன்னித்தாலும் அவர் மனசு விட்டு அது நீங்கவே இல்லை, நீங்கவே இல்லை. பல இடங்கள் இல்லை. அவர் இதை சொல்லி இருக்கிறார், எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்கிற கேள்வி அவருக்கு இருந்துச்சு. அநேகர் இவர் இயேசுவே கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணும்போது அநேகரால் இவரை நம்ப முடியல. ஏன்? வேற ஒண்ணும் இல்லை. அந்த 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சீசனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, எப்பா நீ அந்த சவுல் என்பவன் இவங்க வீட்டுல இருக்கிறான், நீ அவனிடத்துல போ, அவன் மேல உன் கைய வையின்னு சொல்லும் போது அனனியா சொல்றான், ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்திருக்கிறான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நீர் என்னடா என்ன நேரடியா போய் எங்க நிக்க சொல்றீரு? அம்பு பாயிர இடத்துல நேர வந்து நிக்க சொல்றீரு. நான் எப்படி போறது? எல்லாரும் அவனை வேற மாதிரி சொல்றாங்க, நீர் அங்க போய் சொல்றீரு. இல்லப்பா இல்ல, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. ஆனா எவ்வளவோ அவர் வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான செயலை செய்தாலும் அந்த மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதிலும் இதை சொன்னான். இங்க மாத்திரம் அல்ல, நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. 15:9 நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், அதாவது 1 கொரிந்தியர் 15 அவர் என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். அப்போஸ்தலர்னா யாரு? அவங்கதான் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், சபையினுடைய தலைமை தூண்களாக எண்ணப்பட்டவர்கள். அவங்கள விட நான் என்னன்னு சொன்னான், இது கூட ஏத்துக்கிடலாம், ஓகே சரி பரவாயில்ல, அவர் கடைசியில் வந்ததுனால அப்படி சொல்றாரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா இங்கே எபேசியர் நிருபத்துல பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு கழித்து தான் எபேசியர் நிருபம் எழுதுனதா சொல்றாங்க. 6 வருஷம் கழிச்சு சொல்றாரு, நான் யாரு? பரிசுத்தவான்கள் எல்லாரும், நான் பரிசுத்தவான்கள் எல்லார விட சிறியவனாகிய நான். பரிசுத்தவான்கள்னா யாரு? விசுவாசிகள். சொன்னது கூட ஓகே, சரி அப்போஸ்தலர்கள்ல சிறியவர், ஓகே. ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு? தன்னை பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், இன்னைக்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளை விட நான் என்ன ஆளு? சின்ன ஆளு. நான் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் அல்ல. இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். இதுல இருந்து இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு எழுதின புஸ்தகம் தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையானது, அது அங்கீகரிக்கிறதுக்கு பாத்திரமான வார்த்தை. அவர்களில் பிரதான பாவி முக்கியம். என்ன சொல்றாரு? முதல்ல சொன்னாரு அப்போஸ்தலர் எல்லாரோட நான் ரொம்ப சின்ன ஆளுன்னாரு. அப்புறம் சொன்னாரு விசுவாசிகள் எல்லாரோட விட நானு சின்ன ஆளுன்னாரு. இப்ப சொல்றாரு பாவிகள் எல்லாரிலையும் ஃபர்ஸ்ட் நான் தான்.
நான் பெரிய பாவி. நான் எப்படிப்பட்ட பாவி? பிரதானமான பாவி. இது நமக்கு என்னத்தை சொல்ல வேண்டும், என்னத்தை சொல்லுகிறதுனா ஒரு மிக முக்கியமான பாடம் இதுல இருக்கு. என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்வு முதிர்ச்சி அடைகிறவர்கள் தங்களை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எனக்கு கனமும் முக்கியத்துவமும் மேன்மையும் முதலிடமும் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்மையாய் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளாதவர்கள். இத வேற மாதிரி சொல்லுவோம்னா, இவன் வாழ்வில் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பதற்கான ஒரு செக் பாயிண்டாக இவன் கடந்த காலத்தை குறித்த நினைவோடு வாழ்ந்தான். என்னைக்குமே நம்ம கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. நம்ம கடந்து வந்த பாதை இன்றைக்கு நமக்கு ஊக்கத்தை, தைரியத்தை, பலத்தை, இன்னும் அதிக உண்மையை நம்மில் தூண்டுகிறதாய் இருக்க வேண்டும். ஒருத்தர் சொல்றாரு, பெரிய மனிதர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று ஒருபோதும் எண்ணுவதில்லை. எப்படி? பெரிய மனுஷங்க தன்னை பெரியவன் சொல்லி ஒருபோதும் எண்ணுகிறது இல்லை, நினைக்கிறது இல்லை. அதுபோல சிறிய மனிதர்கள் தாங்கள் சிறியவர்கள் என்றும் ஒருபோதும் நினைப்பதில்லை. பெரியவங்க பெரியவங்க நினைக்க மாட்டாங்களாம், சின்னவங்க நினைக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், மூல ஆதாரம் எங்க இருக்கு? தாழ்மை. இன்னொரு பரிசுத்தவான் சொல்றாரு, நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் தேவனுடைய உரிமை. யார் சொல்லலாம் அந்த வார்த்தைய? தேவன் சொல்லலாம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இதெல்லாம் யார் சொல்லலாம்? தேவன் சொல்லலாம். ஆனா தேவ கிருபையால் நாங்க இப்போ இருக்கிற நிலையில இருக்கிறது தேவ கிருபைதாயா அப்படின்னு சொல்றது நமக்கு கிடைச்ச பாக்கியம். பவுல் அதைத்தாங்க சொல்றார். அதைத்தான் பவுலுங்க சொல்றார். நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதனால் நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட எனக்கு பாத்திரன் அல்ல, தகுதி கிடையாது. நான் பாத்திரன் அல்ல. இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பாத்திரன் அப்படிங்கிற வார்த்தை யோவான் ஸ்நானகன் சொல்றார். யோவான் ஸ்நானகன் இதற்கு ரொம்ப அற்புதமான உதாரணம். சொல்லுவாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்வருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவருடைய பாதத்துல குனிந்து அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்! அதாவது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களில் பிரதானப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறவன் பவுல். பல்வேறு உபதேசங்கள், சபைக்கு தேவையான அனைத்து உபதேசத்தையும் ஆண்டவர் பவுல் மூலமா எழுதி வச்சாரு. அவ்வளவு மேன்மையான மனுஷன். அவன் தன்னை பத்தி என்ன சொல்றான்? நான் பாத்திரன் அல்ல, நான் சிறியவன், நான் பாவியில பிரதானமான பாவி. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவ கிருபையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
நீங்க மேட்டிமையா இருக்கவே மாட்டீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிருபை கிரியை செய்கிறது என்பதற்கான அடையாளம் தாழ்மைதான். தாழ்மைதான். உங்களுடைய மனநிலையை பொறுத்தே உங்களில் எந்த அளவிற்கு தேவ கிருபை கிரியை செய்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பரிசுத்தவான் இதை எழுதும்போது சொல்றாரு, தாழ்மை ஒரு விசுவாசி முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. வயலில் வளரும் கதிர்களை பாருங்கள். இப்ப சோளக்கதிர் இருக்கு, அது சோளமெல்லாம் அதுல வர்றதுக்கு முன்னால எப்படி இருக்கும்? அப்படி நீண்டு இருக்கும் இல்லையா? ஆனா அதற்குள்ள அந்த கதிர் பயிர்கள் உருவாக ஆரம்பிக்கும்போ என்ன ஆகும்? அது உருவாகி 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 அது முழுவதும் பயிர்களால் நிரம்பும்போ அது நிமிர்ந்து நிற்க முடியாது, சாஞ்சிரும். இது தாழ்மையின் அடையாளம். எதனுடைய அடையாளம்? உன்னில் நிறைவு வரும் பொழுது நீ மேட்டிமையோடு நிமிர்ந்து இருக்க மாட்ட. உன்னில் நிறைவு வரும்போது நீ உன்னை தாழ்த்துவாய். அவர் சொல்றாரு, பழமரங்களை பாருங்க. அந்த பழமரங்களின் கிளைகள் பூக்களை பூக்கும் பொழுது பூக்கள் எல்லாம் வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி நிமிர்ந்து இருக்கும். ஆனா அந்த பூக்கள் அப்படியே அது அடுத்த ஸ்டேஜை கடந்து போய் காயாகி கனியாகும் பொழுது அப்படியே என்ன செஞ்சிடும்? அந்த கொப்புல இருந்து அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிரும். சில நேரங்களில் அந்த கனிகள் அதிகமாய் சுமை அதிகமாகிறதுனால அது அந்த கிளையிலிருந்து கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சப்போர்ட் வைக்க வேண்டியிருக்கும். உன் வாழ்க்கையில் உண்டாகிற அந்த கணம் உன்னை தாழ்த்த வேண்டும். அதான் கிறிஸ்தவ பாடம். ஒரு பரிசுத்தவான் எழுதுறாரு, நான் நினைச்சேன் ஆண்டவருடைய விசேஷித்த கிருபைகள் என்பது ஒரு பெரிய உயரமான ஷெல்ஃப்ல அடக்கி வச்சிருப்பாங்க. நான் கிறிஸ்தவத்தில் எந்த அளவு உயரமான வளரனோ அவ்வளவு உயரம் போய் அந்த வரத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே கிறிஸ்தவ வரம் அப்படி அல்ல, ஒன்றுக்கு கீழ் ஒன்றாக ஆழத்தில் இருக்கிறது. நான் எவ்வளவு குனிகிறேனோ, எவ்வளவு தாழ்த்துகிறேனோ அவ்வளவு தூரம்தான் நான் அந்த வரங்களை அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்னன்னா, நம்மை குறித்த சரியான நிதானிப்பு இல்லாததுதான். என்னதுங்க? என்னைய குறிச்ச ஒரு சரியான நிதானிப்பு இல்லாததுதான் பிரச்சனை. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, மனிதன் தன்னை ஒரு பொருட்டு அல்ல என்று உணர்கிற வரைக்கும் தேவனால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? வருஷ கடைசியில் இருக்கிறோம். நம்மளை இவ்வளவு தூரம் கர்த்தர் தான் நடத்திட்டு வந்திருக்கிறாரு இல்லையா? பவுலோடு சேர்ந்து நாமளும் சொல்லலாம், எனக்கு தகுதி இல்லைங்க. 10வது வசனம் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சொல்லணும். இல்ல, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனேன், நான் ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை பார்த்தேன், அதனால இன்னைக்கு எல்லாம் எனக்கு. அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் பலம் தருவார்.
பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்மை பலன் இருக்கிறது. ஆனா நான் எந்த சூழலிலையும் என் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. என்னை நம்பிட்டேன்னு சொன்னா நான் தொலைஞ்சேன். உலகம் சொல்லும், உன்னை நீயே நம்பு, உன்னை நீயே பிடிச்சுக்கோ, உன்னை நீயே உயர்வாக கருது, உன்னை நீயே மேன்மையாக கருது. அது விழுந்து போன உலகத்தின் அடையாளம். வசனம் சொல்லும், உன்னை தாழ்த்து, உன்னை நீ தாழ்த்து, உன்னை ஒரு பொருட்டா நினைக்காத. நீ இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது, நீ இன்னும் தெரிய வேண்டி இருக்கிறது, நீ இன்னும் அறிய வேண்டி இருக்கிறது, நீ இன்னும் கடந்து போக வேண்டிய பல்வேறு காரணிகள் இருக்கிறது. சோ உன்னை நீ என்ன செய், தாழ்த்து. கிருபாண்டூர, இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் ஏன் சக்தி அல்ல, என் மேல கடவுள் பாராட்டின இரக்கம், கிருபை. நான் இருப்பது எப்படி இருக்கிறேன், அவருடைய கிருபையினாலே இருக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, அவர் எனக்கு கொடுத்த அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை, விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும், அவங்க எல்லாரிலும் சொல்லுங்க, மற்ற அப்போஸ்தலர் எல்லார விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது, அப்படி செய்து. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, தேவ கிருபையில் துவங்கும் எதுவும் எப்போதும் மகிமைக்கு நேராகவே வழி நடத்தும். மேன்மைக்கான வழி தாழ்மை. பிரியமானவர்களே, இந்த வருட கடைசியில் நாமும் பவுலோடு இணைந்து கொள்ளுவோம். பவுலோடு சேர்ந்து சொல்லுவோம், நான் இருக்கிறது தேவ கிருபை. இன்னைக்கு நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன்னா என்னுடைய பிரயாசம் என்று அல்ல, அந்த பிரயாசத்திற்கு காரணம் அவர் என் மேல வச்ச கிருபை. முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன முதல் வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit. Blessedness of the poverty in spirit. அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, ஏழையா இருப்பது அங்க சொல்லல, தாழ்மையா இருப்பதை சொல்றார். Humility at heart. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வருட கடைசியில், ஆண்டவரே, நான் ஒரு பொருட்டு அல்ல ஐயா. ஒரு சுவிசேஷ ஒரு நிருபத்தில் 2 கொரிந்தியர்ல பவுல் சொல்லும் போது, நான் அவர்களிலும் சிறியவன் அல்லன்னு சொல்லும் போது அவர் சொல்றார், மதிகேடாய் பேசுறேன், என் மதியீனத்தை பொறுத்து கொள்ளுங்கள், என் மதியீனத்தை பொறுத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு தான் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்றாரு. உன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தம்பட்டம் அடிப்பது என்பது மதிகேடு என்று பவுல் உணர்ந்திருந்தார். இன்றைக்கு உலகம் தன்னைத்தானே பாராட்டி கொள்வதற்கும் ஒரு செல்ஃப் கன்கிராச்சுலேட்டரி மோட்ல தான் உலகம் இருக்கிறது. ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் இல்லைனா நான் இல்லப்பா,
என் படிப்போ, என்னுடைய பணமோ, எனக்கு இருக்கிற திறமையோ, எனக்கு இருக்கிற சாதுரியமோ, பேச்சு பலமோ எதுவும் இல்லப்பா. நான் இருக்கிறது உம்முடைய கிருபையால இருக்கிறேன். உம்முடைய கிருபை என்னில் வீணாக இருக்கவில்லை. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளில் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, உயிர் தெழுந்த நேசரே, எங்களை உருவாக்குகிற தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு இறுதி வரைக்கும் ஆண்டவரே ஓடி உம்மை தரிசிக்கிற மேன்மையான தயவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக.